சாட்டர்டே ட்ரிஷானுக்கு ப்ராஜெக்ட் டே இருந்ததுனால ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டிருந்தாங்க. அதுக்கு பதிலாக சண்டே டியூட்டி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு நேராக அவங்கள மார்க்கெட் தான் போயிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன். பன்னீர், பட்டாணி, அப்புறம் கத்திரிக்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாலே எனக்கு நான்வெஜ் தான் சமைக்க தோணும். ஆனால் இப்போ லெந்து டேஸாக இருக்கிறதுனால நான்வெஜ் சமைக்கிறது இல்லை, ஃபுல்லாக வெஜ் தான். ஸோ பன்னீர், பட்டாணிலாம் போட்டு புலாவ் தான் பண்ணியிருந்தேன். நம்ம ஒடிசாவில் 2 வருஷம் இருந்தோம் இல்லையா, அங்கே பக்கத்து வீட்டு பாபி பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த பன்னீர் மட்டர் புலாவ் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தான் நானும் இதை கற்றுக்கிட்டேன். நானும் இந்த மாதிரி லெந்து டேஸில் மட்டும் தான் செய்கிறது உண்டு. இப்போது பட்டாணி விலை ரொம்பவே கம்மியாக இருக்குது. பொதுவாக குளிர்காலத்தில் பட்டாணி நல்லா விளையும் இல்லையா. ஸோ இங்கே மகாராஷ்டிராவில் இப்போ 1 கிலோ பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. மற்ற சீசனில் அவ்வளோவா கிடைக்காது. அதனால இந்த மராட்டி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக 10 கிலோ 15 கிலோன்னு வாங்கி அதை உதுத்து அப்புறம் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அடுத்த 6 மாதத்துக்கு கூட அதை யூஸ் பண்ணுவாங்க. அது எவ்வளோத்துக்குலாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தெரியல, எவ்வளோத்துக்கு ஹெல்தி அப்படிங்கிறதும் தெரியல. அப்புறம் உட்கார்ந்த இடத்துலேயே சாப்பாடு வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் அது பெண்களுக்கு அம்மா வீட்டில் மட்டுமே பாசிபிள். பை.